நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம தினமும் பார்க்குற உயிரினங்கள் நம்ம உள்நாட்டு உயிரினங்களை நிறையவே அழிச்சுக்கிட்டு தான் மட்டும் வாழணும் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உயிரினங்களை இன்வேசிவ் ஸ்பீசிஸ், அதாவது ஆக்கிரமிப்பு அந்நிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உலகம் முழுவதும் இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கேள்வியே பட்டிருக்கா, டே நீயாடா என்ன கொல்ல பார்த்த அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நம்ம தினமும் பார்க்குற ஒரு 4 உயிரினங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அதை பார்த்துடலாம். ஆக்கிரமிப்பு உயிரினங்கள்னாலேவும் நம்மளுக்கு தாவரத்தில் ஞாபகத்துக்கு வர்றது அப்படின்னா பார்த்தீனியம், அதாவது விசக்கொலை, அப்புறம் கருவேல மரம், இதுதே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இதே அளவுக்கு இன்னொரு குடும்பக்காரர் இருக்காரு. அவர் தான் 4வது இடத்துல லாண்டனா கமரா, அதாவது உண்ணி செடிகள். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதனுடைய மலர்கள் எல்லாமே சின்ன சின்னதாக ரொம்பவே வண்ணமயமாக அழகாக இருக்கும். அழகானவர் தான், ஆனால் அதை விட அதிக அளவு ஆபத்துடையவர். இது என்ன அப்படின்னா 1800 அந்த காலகட்டங்களில் இங்கே இருந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த செடிகளை பார்க்குறாங்க. இது இந்தியாவிலே கிடையாது, ஆனால் வெளிநாட்டில் பார்க்கும்பொழுது இது ரொம்பவே வண்ணமயமான பூக்களாக இருந்திருக்கு. சரி, இதை எடுத்துகிட்டு நம்ம பங்களாவில் போட்டு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கல்கத்தா பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு அங்கே அவங்க இருக்கிற பங்களாவெல்லாம் சுற்றி இதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. என்ன அப்படின்னா இது வளர்க்க ஆரம்பித்தோடனே அதிக அளவு பல்கி பெருக ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி அங்கேருந்து நாடு முழுவதும் பரவும்னா இதனுடைய விதைகளை பறவைகள்லாம் சாப்பிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் பரப்பி விட்டுருச்சு. இந்த மாதிரி பரவுனதில் இது எவ்வளவு தூரம் இப்போ வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னா 3.25 கோடி ஏக்கர் அளவுக்கு இந்தியாவில் இது பரவி இருக்கு. சரி, பரவிட்டு போதுப்பா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக தானே இருக்குது, வேலிகளாக பயன்படுத்தலாம், இதில் சின்ன சின்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் இது பண்ணுற சேட்டைகள் எக்கச்சக்கம். என்ன அப்படின்னா இது வளரக்கூடிய அந்த பகுதிகளில் இது ஒரு வித வேதி சுரப்பை மண்ணில் வெளியிடும். இந்த ஒரு வேதி சேர்மங்கள் எல்லாமே மற்ற செடிகளை எதையுமே வளர விடாது. அது மட்டும் இல்லை, இது தீப்பற்றக்கூடிய வகையில் இருக்கும். மலைகள்லாம் காட்டு தீ பரவுறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. இது லேசாகவே உலர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு தீப்பொறி பட்டாலே இது பக்குன்னு பற்றிக்கணும், எல்லா இடமும் தீ பரவ ஆரம்பிச்சிடும். இது இவ்வளவு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணனால அங்கே வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த தாவரங்கள் அழிச்சினாலேயும் உணவு சங்கில் பெரிய ஒரு மாற்றம் நிகழத்தை தான் செய்யுது. என்ன அப்படின்னா தாவரங்களை சாப்பிடக்கூடிய மான், முயல், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் உணவின்றி எண்ணிக்கையில் குறைய தொடங்கியது. இது குறைஞ்சிச்சுன்னா இதை வேட்டையாடக்கூடிய புலிகள், அப்புறம் ஓநாய்கள், இந்த மாதிரி உயிரினங்களுமே பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது இந்த ஒரு தாவரத்தினால உணவு சங்கிலியில் பெரிய ஒரு அடி விழுந்துச்சு. நம்ம கால்நடைகளுமே இதை உணவாக எடுத்துக்க முடியாது. என்ன அப்படின்னா இது நிறைய நச்சு பொருட்கள் உள்ள இலைகள். இதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா கால்நடைகளுக்கு நிறையவே தீங்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருடைய கால்நடைகள் இதை சாப்பிடலாம், ஆனால் தொடர்ந்து சாப்பிட விடாதீங்க. ஒரு சில நாட்களில் இது மரணத்துக்கு கூட வழிவகுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தாவரம் தான் இது. ஆனால் இந்த ஒரு தாவரத்தை தான் நம்ம வளர்க்கணும்னு சொல்லிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். ஆனால் இது பல வேலைகளை இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. 4 உயிரினங்களை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் 5 விரல் காமிச்சிருப்பேன். இதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட்டை பதிவிடுங்க. நீங்கள் ரொம்பவே ஷார்ப்பான ஆள், தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை கவனிக்கல அப்படின்னா ஒரு 4 உயிரினங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களை நான் ஷார்ப்பாக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறது ஆகாய தாமரை அருகில் வந்ததே. ஆமாம், இவர் தான், இவருக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி 1890 அந்த காலகட்டத்தில் அதே ஆங்கிலேயர்களில் ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது அடடா பார்க்கறதுக்கு ஊதா கலர் பூவா ரொம்பவே அழகா இருக்கே, இந்த வண்ணத்துக்காகவே கவரப்பட்டு இந்த செடிகளை அங்கிருந்து எடுத்துட்டு நம்ம நீர்நிலைகளில் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்தியாவில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க, நீர்நிலையில் விட ஆரம்பிச்சாங்க. அவ்வளோதான், இவரோட வேலையை காமிச்சிட்டாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆகாய தாமரை நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா 2 வாரங்களில் அது இரட்டிப்பு மடங்காகும். இதனாலேயே இது விடுற நீர்நிலைகள் எல்லாத்தையுமே அழித்து முழுவதுமாக இது மட்டுமே இருக்கிற மாதிரி இது பார்த்துக்கிறது. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா சூரிய வெப்பம் இந்த தண்ணியில் எப்பயுமே படுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே இந்த செடிகளை உறிஞ்சிக்கிறது. இதனால தண்ணீரில் வாழக்கூடிய சின்ன சின்ன மீன்கள், இன்னும் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு நிறையவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இது கொசுக்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்புறம் என்ன, கொசுக்கள் எல்லாம் பெருகி மலேரியா, டெங்கு, யானைக்கால் நோய், சிக்கன் குனியா இந்த மாதிரி நோய்களால் இப்போ வரைக்கும் மனிதர்கள் நிறைய பேர் உயிரிழந்துட்டு வர்றாங்க.
அது மட்டும் இல்லை, இந்த ஆகாய தாமரை இந்த பகுதி மக்களுக்கு அதிக அளவு மலேரியா வர்றதாகவும் டெங்கு வர்றதாகவும் நிறையவே ஆய்வுகள் சொல்லுது. தண்ணீரில் ஆக்கிரமிப்பு உயிரினங்கள்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, ஜிலேபி மீன் ஞாபகத்தில் வரும். ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் ஞாபகத்தில் வரும். இது எல்லாமே நம்மளை உள்ளூர் இனங்களை நிறையவே அழிச்சிருச்சுன்னு. ஆனால் அதுக்கு ஈடாகவே இன்னொருத்தர் இருக்கார். இவரை பற்றி நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. யார் அப்படின்னா கம்பூசியா அஃபின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொசு மீன்கள் தான். நம்ம கப்பி ஃபிஷ்ஷோட அண்ணன், அதாவது மஸ்கிட்டோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இவர் கப்பி ஃபிஷ் எல்லாமே ஒரே குடும்பத்துக்கு கீழே வருவாங்க. நம்ம எங்கேயாவது தேங்கி இருக்கக்கூடிய இல்லை குளம் குட்டைகளில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன்களை நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். இது நம்ம நாட்டோடைய மீன் இனங்கள் கிடையாது. சரி, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதே ஆங்கிலேயர்கள் பார்த்த வேலை தான். அதாவது 1920 அந்த காலகட்டத்தில் மலேரியா அதிகமாகி போச்சு. அதாவது ஆகாய தாமரையை வச்சு இந்த மலேரியாவெல்லாம் பெருக்கி விட்டாங்கல்ல, அந்த காலகட்டங்களுக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மலேரியா அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசுவினுடைய லார்வாக்களை வேட்டையாடணும், அதுக்கு ஒரு ப்ரெடேட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முடிவை தான் எடுத்தாங்க. ஆனால் அதை சரியாக எடுக்கலை. என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் மஸ்கிட்டோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் பிரபலமாக இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு வந்தால் கொசுக்களை எல்லாத்தையுமே அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டாங்க. சரி, பேர்லேயே மஸ்கிட்டோ ஃபிஷ்ஷுன்னு இருக்கே, அப்புறம் என்ன அழிச்சு தள்ளிடும் அப்படின்னு நம்ம நினச்சா அதை அழிச்சு தள்ளிச்சு. என்னத்தை அப்படின்னா மஸ்கிட்டோ லார்வாவை சாப்பிட்டுச்சு. அதை விட உள்ளூர் மீன்களோட முட்டைகள், இது மஸ்கிட்டோ லார்வானா தேடி போய் பிடிச்சி வேட்டையாடணும். ஆனால் உள்ளூர் மீன்களோட முட்டைகள்னால் அது கீழேயே கிடக்கும். புரதம் இங்கேயே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, மீன்களோட லார்வாக்களை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொசுக்களுடைய லார்வாக்களை விட நம்ம உள்ளூர் மீன்களோடைய தவளைகளோட லார்வாக்களை தான் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. மலேரியாவை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கூட கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலை. இதனுடைய விளைவு என்னன்னா நம்ம உள்நாட்டு உயிரினங்கள் நிறையவே அழிய ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக தவளைகளில் நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிச்சு. தவளைகள் அழிஞ்சிச்சு அப்படின்னா அதனை உண்ணக்கூடிய பாம்புகள், அப்புறம் தவளையை உண்ணக்கூடிய அதை சார்ந்த உயிரினங்கள் எல்லாமே இதனால் பாதிக்கப்பட்டு அதுவுமே அழிய ஆரம்பிச்சு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ கூட யூடியூப்பில் போய் மஸ்கிட்டோ ஃபிஷ் தமிழ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க. கொசு லார்வாக்களை அழிக்கக்கூடிய நல்ல ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதுக்கு ஃபயர் விட்டுருப்பாங்க. ஆனால் இது சரியான மீன் கிடையாது. நம்மளுக்கு சரியான மீன், அதாவது கொசுவினுடைய லார்வாக்களை அழிக்கிறதுக்கு சரியான மீன் நம்ம இனத்திலே இருக்குது. இதோட பேர் ப்ளூ பஞ்சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த கொசு மீன் கப்பீஸ் மாதிரியே தான், அதே அளவில் தான் இருக்கும். ஆனால் இதனுடைய பிரதான உணவேவும் கொசுக்களுடைய லார்வாக்கள் தான். இதுவும் மற்ற உள்ளூர் நாட்டு மீன்களோட முட்டைகளை சாப்பிடாதா அப்படின்னா இதுவும் சாப்பிடத்தான் செய்யும். ஆனால் ரொம்பவும் அரிதாக தான் இது சாப்பிடுது. அது மட்டும் இல்லை, இது உள்நாட்டு உணவு சங்கிலியில் இது பொருந்தி இருக்குது. அதனால இதனுடைய தாக்கம்ன்றது எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது உணவு சங்கிலியில். ஆனால் புதுசாக வந்த கொசு மீன் நிறைய வேலையை காமிச்சிருச்சு. அப்புறம் 1வது இடத்துல இருக்கிறவர் ரொம்பவே முக்கியமானவர். நம்ம மற்ற 3 இனங்கள் பார்த்தோம்ல, அதெல்லாமே மனிதர்கள் பிடிச்சிட்டு இந்த உள்நாட்டுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறவர் நம்மளை சம்பவம் பண்ணுறதுக்காகவே கப்பலில் டிக்கெட் எடுக்காமல் திருட்டுத்தனமாக வந்தவர். அவர் தான் நம்ம எலி. இது ரேட்டஸ் நார்விகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழுப்பு எலி, இன்னொரு பேர் நார்வே எலி. இந்த எலிகள் நம்மளுடைய வயல்வெளிகள்லையும் சரி, நம்மளுடைய சாக்கடை பகுதிகளையும் சரி, நம்மளுடைய வீட்டு பகுதிகள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே பெருமளவு பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே இருந்த எலிகள் அப்படின்னா வீட்டு சுண்டலிகள் இருந்திருக்கு, நம்ம பார்த்தாலே தெரியும், சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு எலிகள்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது. இது எப்படி இருக்கும்னா உடல் முழுவதும் கருப்பாக, வால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இப்போ வந்தவர் பழுப்பு எலி. இந்த இது பார்க்குறதுக்கு பழுப்பு நிறமாக இருக்கும். இதனுடைய உடம்பு பகுதி அளவுக்கு தான் இதனுடைய வால் பகுதியும் அதை விட சிறுசாக தான் இருக்கும். மிகப்பெரிய வால்லாம் கிடையாது. ஆனால் மற்ற எலிகளுக்கு கொஞ்சம் பெரிய வால் இருக்கும். இதை வச்சு இதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இவர் சுண்டலியை விட நல்லாவே பெருசாகவே இருப்பார். சரி, இவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வந்தவர் என்ன பண்ணார், அவர் பிளேக்குன்ற நோய் பரவுறதுக்கு ரொம்பவே காரணமாக இருந்தார். ஏன் இந்த எலி மட்டும்தான் காரணமாக இருந்துச்சு இந்த பழுப்பு எலி அப்படின்னா அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு எலிகளும் தான் இதற்கு காரணமாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த பழுப்பு எலியும் இந்த கருப்பு எலியும் இது ரெண்டுமே தான் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்குள்ள 1,20,00,000 மக்கள் இறப்பிற்கு காரணமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இனமாக இந்த எலி இருந்துச்சு.
சரி, இந்த எலிகள் இது மட்டும்தான் பண்ணுச்சா அப்படின்னா அது மட்டும் இல்லை. பிளேக் மற்றும் இது மாதிரி நிறைய நோய்களை பரப்பி விட்டுச்சு. அப்புறம் நிறையா இந்த மின் கம்பங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கடிச்சு விட்டு நிறைய விபத்துகள், மின் விபத்துகள் உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதை அழிக்கவே முடியலை. ஏன்னா இந்த எலியை வேட்டையாடக்கூடிய சரியான எதிரிகள் அதிக அளவு இல்லை. அதனாலேயே இதனுடைய பெருக்கன்றது ரொம்ப அதிக அளவு இருந்துச்சு. அப்புறம் பொருளாதார அடிப்படையிலையும் நம்ம சேமித்து வைக்கக்கூடிய தானிய கடங்கள்லாம் சேமித்து வைக்கக்கூடிய உணவுகள் 10% அளவுக்கு இந்த மாதிரி எலிகள்னாலேயும் காலி செய்யப்படுது. இந்த பழுப்பு எலிகள் மட்டும்தான் இவ்வளோ மோசமானதான்னு கேட்டால் அது அப்படி இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சுண்டலியும் சரி, இந்த கருப்பு எலியும் சரி, இவர்களுமே வெளிநாடுகளுக்கு இந்த மாதிரி கப்பல்கள் மூலமாக போய் அங்கே இருக்கிற நாட்டெல்லாமே இந்த மாதிரி இன்வேசிவ் ஸ்பீசிஸாக நிறையவே ஆக்கிரமிப்பு பண்ணி நிறையவே சேட்டை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லிட்டு போனார். அது ரொம்பவே பொருத்தமாக இருக்குது. எந்த உயிரினங்கள் அதனுடைய வாழிடத்தை விட்டு வேறு பக்கம் போகுதோ ஒன்று அழியும், இல்லாட்டி நிறையவே அழிவை ஏற்படுத்தும். நான் எந்த ஒரு பதிவையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது, ஆனால் இதை ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு அந்நிய உயிரினங்கள் எவ்வளவு ஒரு ஆபத்தான விளைவை கொண்டு வரும் அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. எல்லாத்தையுமே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வளர்க்க ஆரம்பிச்சிடும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும்னு நம்ம ஒரு 4 உயிரினங்களை தான் பார்த்தோம். ஆனால் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இது மாதிரி இருக்குது. அப்போது எவ்வளவு உள்நாட்டு உயிரினங்கள் இந்த மாதிரி உயிரினங்களால் அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற விழிப்புணர்வு எல்லாருக்குமே வரணும். ஷேர் பண்ணுங்கள்.